பெட்டி சோறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எல்லாருக்குமே வந்து பக்கெட் பிரியாணி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பெட்டி சோறு அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இன்றைக்கும் கூட திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி சோறு அப்படிங்கிற கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குங்க. விருந்தோம்பல் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு பண்பாடு, ஒரு பெரிய ஒரு தனித்துவமான பண்பு அப்படின்னா விருந்தோம்பல். அதாவது தங்களுடைய இல்ல விழாக்களுக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே வந்து வயிறார உணவு படைப்பது அப்படிங்கிறது ஒரு விருந்தோம்பல்ல உச்சமான ஒரு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி திருமண வீடுகளாக இருக்கட்டும், அல்லது வந்து சடங்குகள் போன்ற விழாக்களாக இருக்கட்டும், அல்லது கிரகப்பிரவேசம், இப்படி எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற விருந்தினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து சுவையான ஒரு உணவை நம்ம ஊர்களில் பரிமாறுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த விருந்தோட அந்த விழா முடிகிறது இல்லைங்க. அதன் பிறகு தான் ஒரு பெரிய விருந்தே தொடங்கும். என்னன்னா, அந்த விருந்துக்கு வர இயலாதவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய முதியவர்கள், அது மட்டும் இல்லாமல் இளம் பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், இந்த 3 பேருமே வந்து அடிக்கடி அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் உணவளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பெட்டி சோறு.